வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேப் அண்ட் கிராக் சேனலில் புதுசாக ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். என்னென்னா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாட்காஸ்ட் பேசலான்னு இருக்கோம். என்னென்னா சோசியல் மீடியா மேனிப்புலேஷன் அண்ட் பவர் ஆஃப் ப்ரொபகேண்டா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். கேளுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து உரையாடலாம். ஓகே. முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவோட மேனிப்புலேஷன் எந்த விதத்தில் நம்மளை எப்படி சோசியல் மீடியா மேனிப்புலேட் பண்ணுது, அதுவும் இல்லாமல் இந்த ப்ரொபகேண்டாவோட பவர் வந்து நம்மளோட லைஃப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். சோசியல் மீடியா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்கிறது உண்மைதான். ஸ்னாப்சாட்டும் சோசியல் மீடியா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்க போனோம்னா பொலிட்டிக்கலாகவும் சரி, நம்முடைய வாழ்வியலேயே சோசியல் மீடியா கடந்த 10 வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறையா அனாலிட்டிக்ஸும் அதான் சொல்லுது. நம்ம ஆட்ஸ் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையவே நிறைய மாற்றிக்கிட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்துட்டுருக்கு. அதில் நம்ம சில முக்கியமான விஷயங்களை வந்து அனாலிட்டிஸ்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதான் நம்ம இன்றைக்கி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதாவது இப்படி வட்டம் போட்டு காமிக்கிற மாரிதாஸ் நமக்கு வேண்டாம். அப்படி இல்லாமல் நம்ம இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக சோசியல் மீடியா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தான் இந்த சோசியல் மீடியா மேனிப்புலேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். மேனிப்புலேஷன் போகிறதுக்கு முன்னாடி செல்வி வந்து சோசியல் மீடியா மேனிப்புலேஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் மேனிப்புலேஷன் என்னன்னு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்டிப்பாக பேசணும். ஏதோ மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக டிக்ஷனரி எல்லாம் பார்க்காம நாம் புழக்கத்தில் என்ன விஷயமா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருப்போம், இந்த ஒரு சென்ஸில் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்னோட தாட்ஸில் இல்லாத ஒரு விஷயத்தை சரின்னு என்னை நம்ப வைக்கிறதுக்காக எடுக்கப்படுற முயற்சி மேனிப்புலேஷன் சொல்லலாமா? மேனிப்புலேஷன் இல்லை, என்னன்னா ஒன்றும் இல்லை, ஓப்பனாக மண்டே கழுவுறது, அவ்வளோதான் முடிவு. டைப் ஆஃப் பிரெயின் வாஷிங் வச்சுக்கலாம். அதே ஒரு ஒரு ஃபோரமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒர்க் பண்ணி பண்ணுறது, டைரெக்டாக பிரெயின் வாஷ் பண்ணாமல் இன்டைரக்டாக பண்ணுறதா மேனிப்புலேஷன் சொல்லலாம். என்னென்னா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை எந்த வகையில் அவங்க பயணிக்கணும், எதை அவங்க சூஸ் பண்ணணும், அவங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் டிசைட் பண்ணுறது தான் மேனிப்புலேஷன் வச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த குரூப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் கேபிட்டலிஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் யார் வேணாலும் எந்த மீடியம் கையில் வச்சிருக்கோம், அவங்களுடைய ஐடியாலஜிக்காகவோ இல்லை அவங்க நினைக்கிறத இன்னொருத்தங்க செய்யணுன்றதுக்காக இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் மேனிப்புலேஷன். மோடி பண்ணுறதுன்னு சொல்லலாம். மோடி மாதிரியே சில பேர்களை மோடி மறைச்சு பண்றவங்க மாதிரி, ட்ரம்ப்புக்கு இலான் மஸ்க் ஹெல்ப் பண்ண மாதிரி, இதுக்கு பேரெல்லாம் நம்ம வந்து மேனிப்புலேஷன் சொல்லலாம். இதை வந்து நம்ம சோசியல் மீடியாக்குள்ளே நமக்கே தெரியாத வகையில் நமக்கே தெரியாமல் பல விஷயத்தை நம்ம சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளே கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் சோசியல் மீடியா மேனிப்புலேஷன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சோசியல் மீடியா மேனிப்புலேஷன் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அல்காரிதம் தான். சோசியல் மீடியாவோட அல்காரிதம். அப்போ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் என்ன? அல்காரிதம் வந்து அப்படியே ஒரு டீடைல் தான், சும்மா பேர். அல்ஜிப்ரானா நமக்கு தெரியும், அல்ஜிப்ரா இல்லை அல்காரிதம். அல்ஜிப்ராடா அது a+b the whole square ஃபார்முலாலாம் இங்க யாரும் கேட்கல. அந்த மாதிரி தான் ஒரு மீடியம் ஒர்க்காரக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் தான் வந்து நம்ம அல்காரிதம்னு சொல்லலாம். அதுக்கு அல்ஜிப்ராக்கு சமதம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எல்லாமே மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வச்சுக்கிட்டாலும் கூட பைனரிஸ் தான், 1s and 0s தான். அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் மீடியா யாருக்கு போகணும், எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போகணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 2 கைண்ட் ஆஃப் வேர்டை நான் வந்து கொடுக்குறேன் அந்த ப்ரோக்ராமில். அதாவது என்ன கொடுக்குறேன்னா, ஒன்று வந்து ஃப்ரண்ட்னு கொடுக்குறேன், சேம் ஆஸ் மீனிங் இருக்க காம்ப்ரேட் ஒரு வேர்டு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, காம்ப்ரேட்டுங்கிற விட ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீ வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா வந்து டவுன் பண்ணு. ஸோ அதோடைய நேச்சுரலான க்ரோத்தும் இருக்கக்கூடாது, ஈவன் தோ அதை நீ வந்து வாலண்டியராக வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் கூடாது, அதை வந்து பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஃப்ரெண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஜெனரிக்காக இருக்கும். ஸோ இந்த வேர்டை நீ வந்து கொண்டு போ, இதுக்கு நீ வந்து ப்ரமோட் கொடு. அப்போ அந்த ப்ரமோஷன் கொடுக்கும்போது அந்த வீடியோட குவாலிட்டி, இந்த ரெசல்யூஷனில், இந்த டைமிங்கில், இவ்வளோ விஷயத்தில் இருக்கிற அந்த வீடியோட என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. குறிப்பாக வந்து அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்கேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ப்ரமோஷனுக்குள்ளே வரும். அதாவது டிஜிட்டலாக அந்த இப்போ யூடியூப்னா யூடியூப், இன்ஸ்டானா இன்ஸ்டா, எஃபினா எஃபி, எந்த மீடியமோ அந்த மீடியமோட
ஸ்டார்டிங் என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை தூக்கி வந்து அதோட ப்ரைம் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்து அதை வந்து ரீச் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது. அப்படி என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்தும் கூட சில வேர்டிங்ஸ் குறிப்பாக வந்து பிளாக் லிஸ்ட்டில் பண்ணப்பட்டு அதை வந்து அல்காரிதம் வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடும். அதாவது மணிப்பூர்னு அடிச்சா வந்து வராது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ பாலஸ்தீன் மேட்டர் போயிட்டு, ஸோ நான் என்ன நோட் பண்ணேன்னா, நீ வந்து அதை வந்து ட்வீட் பண்ணும்பொழுது இந்தியாவோட ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு சைட்டில் போய் நான் வந்து அதை ட்வீட் பண்ணுறேன்னா ஆக்சுவலியே அது வந்து பெருசாக வந்து ரீச் ஆகாது. அதே நான் வந்து விபிஎன் மூடில் இருக்கும்போது போய் வந்து நம்ம வெப்சைட்டில் மூலியமாக இதில் ட்விட்டரில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எலான் மஸ்க் பிளாக் பண்ணிடுவாரு. இல்ல ரீச் ஆகுது. இல்ல சில ஏரியால அதை பிளாக் பண்றது அல்காரிதமே வந்து லேண்ட்ஸ்கேப் வைஸாவே டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்தியால இருக்க அந்த ட்விட்டர் மீடியம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் டிஸ்கஷனுக்குள்ள பாலஸ்தீன் சைடுல பேசக்கூடாது. ஸோ இது கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து இதுலயும் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். இன்னொன்று என்னன்னா, சோசியல் மீடியாவோட அல்காரிதம்ஸ் வந்து அந்தந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்கிறத நம்மளால பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதான் அந்த ஆப்புக்குன்னு சில ஐடியாலஜி இருந்தாலும் கூட, நான் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு இருந்தாலும் கூட, அந்த நாட்டுக்கு அது ஒத்து வரல, அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு அது உட்பட்டு வரலைன்னா அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே ஆகணும்னு, அந்த என்னோட நாட்டில் நீ ஒர்க் பண்ணணுன்னா நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒத்துக்க அப்படின்னு அந்த அல்காரிதத்தை மாற்றதை இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களும் பண்ணுது. அதான் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி. இப்போ இடையில கூட தெரிஞ்ச ஒரு 1 year பேக்ல ஃபேஸ்புக் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துச்சு, ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு அக்யூசியேஷன் வச்சாங்க. ஞாபகம். ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பேசணும்னா தான் சோஷியல் மீடியாவோட ஏன் இம்பார்ட்டன்ட், அது எப்படி மேனிபுலேட் பண்ணுங்கிறது அதே சைமல்டேனியஸான பிரச்சனை பேசும்போது அது ஏன் பீப்புள்கிட்ட இருக்கணும், ரெலவன்சி, அதோட ரெலவன்சி ஏன் அவசியம் அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக நான் பார்க்கும் பொழுது, நான் வரும்போது பிரிண்ட் மீடியா வந்து டவுனிங் பீரியட்ல தான் நான் வந்து மீடியா சோஷியல் மீடியா என்கேஜ் ஆகிறேன். அப்போ பிரிண்ட் மீடியா வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. ஒரு காலத்தில் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொன்னாக்கா நடந்து அதோடைய அவர்ஸ் கழிச்சு அது என்ன ஆகும்னு சொன்னாக்கா வந்து உங்களுக்கு பிரிண்ட் மீடியாவில் டீட்டெயில்டாக வரும். டீட்டெயில் கம்மியாக ஒரு சின்ன ஸ்க்ரோல் பண்ணுற சைஸில் வர்றது ரேடியோவில் வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து மீடியா ஒர்க்கிங், அதாவது ஆல் இண்டியா ரேடியோ அப்புறம் பிரிண்ட் மீடியா இப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ பிரிண்ட் மீடியாவில் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறது, அவர் என்ன நரேஷனில் நரேட் பண்ணுறதோ அதுதான் பீப்புளுக்கு போய் சேரும். ஸோ அதுதான் அன்னைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியா வந்தபோது அது என்ன சொல்லுச்சுன்னா, உடனுக்குடன் செய்திகளை உண்மையுடன் சொல்லுவோம், யார் வேணா ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது நாங்கள் லைவாக காட்டுறோம், நடந்த இடத்த அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் மேனிபுலேஷன் இருக்கலாம், அவனுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருப்பான், அவனுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து ஸ்டோரி நெட் பண்ணியிருப்பான். பட் நாங்கள் பாருங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறோம். ஒரே நேரத்தில் நடந்த 2 ஈவெண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்டை மட்டும் கவர் பண்ணுறது அப்படி வந்துச்சு. அப்போ அப்படி வரும்போது என்னன்னா, இது ஒன்ஸ் வந்து இந்த மீடியா பிஸ்னஸாக மாறும்போது என்ன பண்ணா, அவனுக்கு ஆடு வேணும், ஆடுக்கு வியூவர்ஸ் வேணும். ரெண்டாவது ஆடு வியூ மட்டுமே வச்சு ஒரு மீடியா ரன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அப்போ என்னன்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மீடியா ஒருத்தரை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனை ப்ரொமோட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு வந்து டாட்டா இருக்காரு, டாட்டா வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் பிர்லா வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாரு. இப்போ இந்த குட்வில் ஃபேக்டர் ஒர்க் பண்ணுறது இந்த மீடியாவுக்கு ஒர்க் பண்ணும். நீ அந்த டாட்டா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற நேரத்தில் டாட்டா வந்து ஒரு பல கோடி ரூபாய் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நம்ம வாங்குற ப்ராடக்ட் மூலியமா ஒரு பக்கம் அது டொனேஷனாக போகுதுங்கிற ஒரு என்கேஜ்மெண்ட்டாக பீப்புள். இதுதான் வந்து நியூஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு இடம். இப்போ இந்த மாதிரி வந்து திரும்பவும், அதாவது மீடியா என்ன பர்பஸ்க்காக மக்கள் டிஜிட்டல் மீடியாவுக்கு கன்வெர்ட் ஆனாங்களோ அந்த பர்பஸ் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. பர்பஸ்ன்னு சொல்றது, ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி எழுதுறான், ஆளுங்கட்சி பேப்பர் ஒரு மாதிரி எழுதுது, எதிர்கட்சி பேப்பர் ஒரு மாதிரி எழுதுது, இப்படி இருக்குதுல்ல. அப்போ எது உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது, நீயே மீடியா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஒரு கேம்பஸ்குள்ள படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான, அப்புறம் நம்ம எங்கெங்கேயோ போயிடும், நம்மளை கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிங் டூல் தான் வந்து ஃபேஸ்புக்கு. ட்விட்டர் எப்படின்னாக்கா, நாம ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவர் போடுற அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறது, டைரக்டா செலிபிரிட்டிஸை நம்ம கூட கனெக்ட் பண்ற ஒரு ஃபோரமா தான் ட்விட்டர் இருந்தது. இந்த ட்விட்டர் வந்து பொலிட்டிக்கலாக எங்கேஜ் ஆரம்பிச்சது வந்து பொலிட்டிஷியன்ஸோடைய என்கேஜ்மெண்ட்ஸ் உள்ள வந்தது. அப்புறம் நாம வந்து யாரை வேணாலும் அதை டேக் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சு. உதாரணத்துக்கு நான் நரேந்திர மோடியை கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்னா, ஐ கேன் பி டேக் நரேந்திர மோடியை. நான் அவருடைய ப்ரைவசியில் அவர் டேக் பண்ண ஆப்ஷனை ஏன்னா டிசேபிள் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அவர் டேக் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு புதுசாக எனக்கு இருந்தது. அதாவது நானே ஒரு ரிப்போர்ட்டரா நானே வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது.
தென் ஃபேஸ்புக்கில் வந்து வெறும் நியூஸ் ஃபீல்டில் வெறும் டெக்ஸ்ட் இருந்த இடத்துக்கு போய் அது ஃபோட்டோ வந்துச்சு, வீடியோஸ் லாங் ஃபார்ம் கண்டென்ட், அப்புறம் லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்தது, லைவ் வந்துச்சு. இப்படி தான் படிப்படியாக டிஜிட்டல் மீடியாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டை என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆனது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேஜ் ஆனதுக்கு பின்னாடி வாட்ஸ்அப்பில் வரது தான் உண்மையான செய்தி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வளர்ந்துருக்கு. வாட்ஸ்அப்பில் வரது உண்மையான எந்த அளவுக்குன்னா இப்போ எங்கள் வீட்லேயே பர்சனலாக இப்போ வந்து இந்த வியாதிக்கு இது பண்ணுங்க, உதாரணத்துக்கு கோவிட் வந்து ஒரு பெரிய கிரைசிஸாக இருந்தபோது இதெல்லாம் பண்ணால் கோவிட் வராது, தடுப்பூசி போடாதீங்க செத்து போயிட்டா நம்பினாங்க. மீடியா வந்து காசுக்காக சொல்கிறான், தடுப்பூசி கம்பெனிக்காக சொல்கிறான், ஆனால் டிஜிட்டல் மீடியா நம்ப மாட்டான். அரசியல்வாதியை யாரும் வந்து ஊசி போட்டுக்கல, வாட்ஸ்அப் தான் நம்ம நல்லது சொல்லுதுன்னு வாட்ஸ்அப் மேலே ஒரு அதீதமான ட்ரஸ்ட் வந்து ஃபேக்டர், ஏதோ வாட்ஸ்அப் கம்பெனியே அந்த ஃபேக்டர்லாம் செக் பண்ணி போடுற மாதிரி வந்து இருந்தது. அப்போ இதுதான் இந்த கம்பெனிஸுடைய அட்வான்டேஜஸ். வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்கோ தன்னுடைய அல்காரிதம் மூலமாக நான் விரும்புகிற கண்டென்ட் தான் சர்க்குலேஷனுக்குள்ள வர வைக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கொடுங்க, உங்களை நான் ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அப்படின்னா இலான் மஸ்க் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணாரு, பராக் ஒபாமாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கை பயன்படுத்தினாங்க, இவர் பைடனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம், எஃபி அந்த மெட்டாபேஸை யூஸ் பண்ணாங்க. ஈவன் இந்தியாவில் கூட பிஜேபி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த சோஷியல் அவங்க வாட்ஸ்அப் நெட்வொர்க் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்ஸ்அப் நெட்வொர்க் ஏன் நம்ம சொல்கிறோம் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆர்கனைசேஷன்ஸும் எப்படி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க, அது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணி அது தேர்தலோட வெற்றி தோல்வியில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அந்த அல்காரிதம் ஆமாம் நம்ம இங்கே ஒரு ஆரம்பிச்சு இங்கே போயிட்டோம், இங்கே இருக்க அமெரிக்கான்ற அந்த மாதிரி நம்ம எங்கேயோ போயிட்டோம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அல்காரிதம் வந்து நமக்கு ஒரு எக்கோ பபுலை கிரியேட் பண்ணுதா, எக்கோ சேம்பர்ஸை கிரியேட் பண்ணுறதா ஒரு நிறையா சோசியல் மீடியா அனாலிசிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எக்கோ சேம்பர்னா என்னன்னு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் எக்கோ சேம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிய வச்சலாம் நினைக்கிறேன். எக்கோ சேம்பர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் பீப்புளை வந்து ஒரு சேம்பர், அதாவது ஒரு அறைக்குள்ளே வச்சு அவங்களுக்குள்ள ஒரே டைப் ஆஃப் கண்டென்ட்டை அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணுவாங்க. திரும்ப ஃபீட் ஆகிறதுல அது ஒரு மிகப்பெரிய சிக்கலும் இருக்குது, மிகப்பெரிய நல்லதும் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டில் இப்போ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கிற ஒரு ஆள் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்ற சாம்பருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் சார்ந்த, கெமிஸ்ட்ரி சார்ந்த, மேக்ஸ் சார்ந்த கண்டென்ட்ஸ் மட்டும் போகும். அதனால் அவங்களோட எஜுகேஷன் வளருதுன்னு கேட்டால் வளருது. ஆமாம், உண்மைதான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் அது பாலிடிக்ஸாக போகும்போது தான் பிரச்சனை. பாலிடிக்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த பொருள் நல்லதா அந்த பொருள் நல்லதா அப்படின்னு போகும்போது தான் அது பிரச்சனையாக வருது. அதுதான் நான் ரீல்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நான் ரீல்ஸ் வந்து அனிமே பார்க்கக்கூடிய ஒரு ஆள். நான் என்ன பண்ணுறேன், எதேச்சியா யூடியூப்ல நான் அனிமே பார்க்குறேன்னு வச்சுக்கோவேன். அந்த அனிமையோட ரீல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வருது. ஸோ இங்கே இருக்க டேட்டா அங்கே டேட்டாவை வந்து ட்ராக் பண்ணுது. ஸோ டேட்டா ட்ராக் ஆகுது அல்லது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த அனிமையோட ஒரு ரீல் வரும்போது நான் அந்த ரீலை லைக் பண்ணுறேன். நம்ம அதுக்கு என்கேஜ்மெண்ட் கொடுக்குறோம். என்கேஜ்மெண்ட் கொடுத்தோம்னா என்ன பண்ணுதுன்னா, நான் எந்த ஒரு 24 ஹவர்ஸ்ல எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் என்கேஜ் ஆயிருக்கேன் அப்படிங்கறத அது ஃபில்டர் பண்ணுது. அது ஃபில்டர் பண்ணிட்டு நான் மோஸ்டா இதுல என்கேஜ் ஆயிருக்கணும் அந்த டஸ்ட்பின்குள்ள தூக்கி என்ன போடுறது. டஸ்ட்பின் ஐ மீன் ஒரு நீ வந்து அந்த சேம்பர் அந்த அறையில நான் டஸ்ட்பின் சொல்றேன். ஏன்னா டஸ்ட்பின் தான் அந்த டஸ்ட்பின்குள்ள இப்படி தூக்கி போடுது. இப்போ என்ன ஆயிருன்னா, ஒரு 100 பேர் யூஸ் பண்றாங்கன்னா அந்த 100 பேர்த்த 10 டஸ்ட்பினாவோ 5 டஸ்ட்பினாவோ பிரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அதான் அல்காரிதம் ஒர்க் ஆகிற இடம். இப்போ நான் வந்து ஒரு 2 டஸ்ட்பினுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். கண்டென்ட் கிரியேஷன் பண்றான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் கிரியேட் பண்றேன். லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் கிரியேட் மீன் ஃபுட் வாக் பண்றது, ஃபுட் vlog அல்லது வந்து டிராவல் vlog, டெக்னாலஜி இப்படி ஏதோ ஒரு vlog. இந்த vlog வந்து என்ன பண்ணுனா 2 டஸ்ட்பின் 3 டஸ்ட்பின் தான் ஃபில் பண்ணும். நான் வந்து பொலிட்டிக்கல் ரைட் அப் எழுதி அது வீடியோவா பண்றேன்னு வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் ரைட் அப், கவிதை, கட்டுரை, இலக்கியம், ஆர்ட், இந்த மாதிரி இதை ஒரு 2-3 டஸ்ட்பின் தான் ஃபில் பண்ணும். ஆர் வந்து நான் வந்து போனோகிராஃபி பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு 9 எல்லா டிஸ்பிளையும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இதுதான் ஒரு கம்பெனி அவனோட ஃபோரம், அவனோட சர்வர் யாரை ப்ரமோட் பண்ணுங்கிற முடிவு பண்ற இடம் வந்து டஸ்ட்பினா பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் இன்னொரு டஸ்ட்பினுக்குள்ள போக முடியாது. இன்னொருத்தன் என் டஸ்ட்பினோட கண்டென்ட் டஸ்ட்பினுக்குள்ள வராது. அது ஃபில்டர் பண்ணி அது டே பை டே ஃபில்டர் ஆகிட்டே இருக்கு.
இப்போ எல்லாத்தையும் ரீச் பண்ற ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியும்னா அது அந்த கம்பெனி ப்ரோமோட் பண்ற கண்டென்ட்டா தான் ஒரு கம்பெனிஸ் இன்னொரு கம்பெனிஸ்க்கு வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீஷோ இல்லை வந்து வேற ஏதோ ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ ஏதோ ஒரு கம்பெனி அப்போ அந்த நேரத்தில் இதுதான் சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோர்ஸ்டா இப்போ விருப்பமே இல்லாத இடத்துல வந்து உனக்கு ஒரு சாப்பாட்டை கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அது கம்பல்சரியா போகணும் அப்படின்ற ஒரு அல்காரிதமா சண்டே கூட நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா வேற யாருமே இருக்காம நாங்க 2 பேர் தான் சண்டை அடிதடி எங்களுக்குள்ள மட்டும்தான். அதாவது 2 பேர் தான் ஏதோ வந்து உலகத்திலே பெரிய டெக்னாலஜி மொபைல் வேர்ல்டுல அவங்க தான். நீங்க எல்லா இதுலயுமே அதை பார்க்கலாம். இன்டெல் வெர்சஸ் AMD அப்படி 2 பேர் தான் இருக்கும். இன்டெல் வெர்சஸ் AMD கூட ஏத்துக்கலாம். அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. பட் இத நீ பார்த்தனா நடுவுல எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹுவாய்னு ஒரு மொபைல் கம்பெனி இருக்கு. ஹுவாய் இந்தியாலே கிடையாது. பட் அமெரிக்கால இருக்கு. நல்ல கம்பெனி கூட. ஆனா அத ரேஸ்குள்ளே கொண்டு வரல. இது அமேசான் அவனோட சேல்ஸ்ல பார்த்தா அமேசான் வந்து டக்குனு ஆண்ட்ராய்டு நம்பர் 1 சாம்சங் இந்த சைடு ஐபோனில் இந்த மாடல் அப்படிமா ஃபோன் வேர்ல்ட்லயே நாங்க தான் அப்படி சொல்லி ஃபேஸ்புக் வந்தனா அந்த டிஸ்கஷன் ஆல்ரெடி டெவலப் பண்ணுவான். நீங்க ஐபோன் நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எமோஜி வந்து லிங்க் ஆகிற மாதிரியும் சாம்சங்னு போட்டா இப்போ இதெல்லாமே என்னன்னா இந்த கம்பெனியா அது வந்து ஒரு செல்லிங் மார்க்கெட்டுக்கு உன்னோட ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு பண்ற வேலை. என்னோட ப்ரிஃபரன்ஸோ உன்னோட ப்ரிஃபரன்ஸோ எந்த ஐடியாவே இல்லாம நான் போய் ஃபோன் சர்ச் பண்ணிட்டு வந்தாலே அடுத்து சரசரமா ஒரு ஃபோன் தம்பி நீங்க ஃபோன் தான பாத்தீங்க இருங்க பாருங்க அப்படி சொல்லி கொண்டு வருது. இதுதான் பிசினஸ் தான். எங்க பாலிடிக்ஸும் பிசினஸா இருக்கு, பிசினஸும் பாலிடிக்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற இடம் வந்து சோஷியல் மீடியா தான். எக்கோ சேம்பர் அப்படின்னு பேசும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த எக்கோ சேம்பர் நம்மளால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதா? ஏன்னா நம்ம ஒரு சேம்பருக்குள்ளே மாட்டிட்டோம். அடுத்து நான் இந்த சேம்பர்லேருந்து வெளியே வர நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் நமக்கு இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத கண்டென்ட் நமக்கு ஃபீடாக வருது, அதோட சர்ச் பேஜ்லேயும் கூட தேவையில்லாத கண்டென்ட் வருதுன்னா கூட நம்ம அதுக்கு என்கேஜ்மெண்ட்டை நமக்கு அதை குறைக்கிறது மூலமாக நம்ம இன்னொரு சேம்பர் கூட போக முடியுது. ஆனால் நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறோமோ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் நமக்கு வருது. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நமக்கு டார்கெட் பண்ணுறது இருக்குல்ல, டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஆனால் அதே சேம்பரில் தான் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபோனை பார்க்குறோம், மோட்டோ ஃபோன் போய் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் இன்னும் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா 2 டைப்பாக பிரச்சனை. முதல்ல நம்ம கன்சியூம் பண்ணுற மீடியா, ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கக்கூடிய மீடியா ஒரு பக்கமும், நம்ம சோசியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா டார்கெட்டட் ஆட்ஸ் தனியாகவும் மீடியா கன்சப்ஷன் தனியாகவும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆக மொத்தத்தில் இப்போ கடைசி வரைய நமக்கு என்ன தேவையோ அது வராது, கண்டிப்பாக வராது. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா நல்ல ஃபிசிக் இருக்கும் ஒருத்தருக்கு, ஸோ அவரை பார்த்து நமக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும்ப்பா. பாடி ஷேவிங் பண்றீங்க சொல்றது அந்த பிசிக்ஸ் அட்ராக்ட் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் மேட்டர் நம்ம கன்சியூம் பண்ணாம எல்லாரும் 6 பேக் கேட்கவே முடியாது. கண்டிப்பா அது வந்து ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. அதே நேரம் எல்லாருனாலையும் வந்து இந்த பிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணாமே இருக்க முடியாது. மெயின்டைன் பண்ணலாம், பட் அந்த ஒரு இதுதான் பெட்டர் பிசிக்னு நம்ம சொல்லி வச்சிருக்காங்களா, அந்த பிசிக் அட்டைன் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுவானுன்னா ஒரு கம்பெனியோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டு என்னுடைய இந்த பிசிக் காரணம் வந்து இந்த வே புரோட்டீன் தான், இந்த வே புரோட்டீன் தான் சொல்லி, அதாவது இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அகோரிகள் சாப்பிட்ற அஸ்தியை கூட போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் அப்போ என்னன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பார்க்குது, கண்டென்ட் கிரியேட்டர் ப்ராஃபிட் பார்க்குறாரு, நமக்கு மட்டும் பட்டன் நம்ம வந்து விழுந்துருது 35,000. முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன்னா வே புரோட்டீன் சாப்பிடணும்னு கூட நான் சர்ச் பண்ணல, ஆனால் வே புரோட்டீன் வந்துடும். உங்களுக்கு அந்த பிசிக்ஸ் பிடிக்குதுன்ற காரணமாகவே அது ரிலேட்டடான ஆட்ஸ் எல்லாம் நமக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறோம், ஒரு நியூ ட்ரெண்ட் வந்து உள்ள வருது, ஸோ அந்த நியூ ட்ரெண்ட் வந்து ஒருத்தர் போடுறான், போட்டுட்டு இந்த கோடை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த போட்டோக்காக அவனுக்காக அதை நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சிருப்பாங்க. நம்ம போட்டோனே என்னடா இது சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, பேக்கிங் பண்ணி சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம எக்கோ சேம்பர்ல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மீடியாவில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேன். என்னன்னா குறிப்பாக கோயம்புத்தூர்ல ஒரு தட்டம் கொடுத்துட்டு இத்தனை சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு பச்சை பச்சையாக கேட்குறாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா பியர் பபுள் அப்படிங்கிற பியர் ப்ரெஷர் ஆர் பியர் பபுள் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்,
இப்போ 22 வயசு அப்படின்னா 22 வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் வளரிளம் பருவம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நம்மளை போன்று இருப்பவர்கள் பியர் ஏஜ்னா ஒத்த வயதுடைய நபர்கள் அவங்களுடைய ஆசைகள் பற்றி அவங்களோட சொல்ல வரையா இருக்காது மெசேஜ் கண்டிப்பா பேர் சொல்லி இல்ல இருக்கக்கூடிய குட்டி குஞ்சானுங்களுக்கான இல்ல கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்தே இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதை பார்க்க முடியும். ஆக்சுவலாக அவங்க ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னவா இருக்குது, என்ன ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கண்டென்ட் தான். ஒரு டாக்ஸிக்காக தான் இருக்குது. கண்டிப்பாக டாக்ஸிக்காக இருக்குது. இன்னொன்று என்னென்னா அது ரியாலிட்டியே கிடையாது. ரியலாக அவன் அதை விரும்பி அவன் போகிற அது ரொம்ப முக்கியமான. ஏன்னா இப்போலேருந்தே அவன் அந்த சோசியல் மீடியா மேனிப்புலேஷனுக்கு அடிக்ட் ஆகிட்டான்னா அவன் மேனிப்புலேட் ஆகிருக்கிறது அவனுக்கு தெரியறதுக்கு ஒரு 30 வயசு ஆயிரும் கண்டிப்பாக. இப்போ என்ன உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கே பேட்மேன் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். இந்த பேட்மேன் வந்து ஒரு 4-5 கண்டென்ட் வச்சிருப்பாரு, கண்டிப்பா பேசுவார்னு நினைக்கிறேன். பேசுங்களேன் நீங்களே. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த 11-11 அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியுமா? 11-11 தெரியுமா? அதாவது விஷ் பண்றது கிட்டத்தட்ட 11-11 மேக் a wish. எனக்கு சொன்னாங்கன்னா என்னடா பெரிய 11-11 மயிலழகு புக்ல வச்சிருக்கீங்க. ஸோ இந்த 11-11 கண்டென்ட் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா முக்கியமான ஸ்லாப்ல உலாவக்கூடிய ஒரு விஷயம். எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா 11-11 போட்டு மட்டும் இல்லைங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் அதை கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் என்னன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ரெண்ட் இந்த விஷயத்துல. ஏன்னா நமக்கு நம்ம 11-11 யூஸ் பண்ண போறது நான் பியர் ஏஜ்ல இல்ல. ஸோ இந்த 11-11 கண்டென்ட் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லார் மத்தியிலும் வந்து உலாவு வந்துகிட்டு இருக்கிறது. நம்ம ஒரு ஸ்னாப்பை வந்து தெரியாதனமா தொட்டுட்டோம்னா உள்ள போய் மேக் a wish அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இதோட கரெக்டா வந்து 11-11க்கு வந்து ஒரு ஸ்னாப் வரும். என்னன்னு பார்த்தா 11-11 மேக் a wish. தடவரா வந்துரும். இது என்ன இது என்னன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த 11-11 இப்போ சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய புத்தகங்களை படிச்சுட்டு அதை போடுறாங்கன்னு வைங்களேன். அந்த புத்தகத்துக்கு இன்னொருத்தருக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த 11-11 மேக் a wish அந்த ட்ரெண்ட் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக இன்னொருத்தன் போடுறான். இது வந்து நாலேஜ் இருக்கு. என்னன்னா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா அவன் ஏன் அதை போடுறான்னா ஒருவேளை இந்த பியர் ஏஜ் குரூப்ல இருந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பொண்ணுன்னா நீங்க அந்த பியர் ஏஜ்ல நம்ம 2 பேரும் இருக்கோம் வச்சுக்கலாம். இப்போ நீங்க 11-11 போடுறீங்கன்னா உங்களை கவர் பண்றதுக்காக நான் வந்து 11-11 போடுவேன். புரிகிறதா? இது காதல் வந்து ஒரு இயல்பான இன்ஃபாக்சுவேஷன், அஃபெக்ஷன். ஆனா என்னன்னா அந்த 11-11 போடாம இருக்கறனால ஒருவேளை என்ன எங்க போயிடுமோ, ஒருவேளை நீங்க ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன். இப்ப நம்ம இதுல நம்ம பூமர்னு சொல்லுவோம். அவன் அப்படி எடுத்துக்கிறான். நீங்க எடுத்து 11-11 போடல நீ ஒரு பூமர் அப்படி சொல்லிரு. அப்ப 11:30க்கு போட்டா நீ பூமர். என்ன பிரச்சனைனா அதான் பிரச்சனை. 11-11க்கு மட்டும் போடுறது இல்ல, 12 இல்ல புக்ல வந்து 11-11 வர்றது. இந்த பைல பூராவதி கூப்பிட்டு இந்த இது ரேஷியோ சொல்லுவோம்ல, ஆமா ரேஷியோ கணக்கு போடுறானா ஸ்னாப்ல வந்து இஸ்ட்ல தான் போடுறான் 1:1. அதுல இந்த 11-11 மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா ஐபிஎல் வரும்போது ஐபிஎல்லோட ஃபேனா மாறி முக்கியமான விஷயம் முக்கியமா வந்து ஆர்சிபி அதுலயும் எம்ஐ ஜெயிச்சிருச்சுன்னா அம்பையர் காசு கொடுப்பாங்க. அதேதான். அது என்னன்னா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீம். குறிப்பா தோனி வந்து விளையாட மாட்டார், இருந்தாலும் தோனிக்காக அவர் வர மாட்டாரா? அது என்ன பிரச்சனைனா டிஸ்க்ளைமர், எனக்கு இந்த ஸ்பைலுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல நீ சொன்னீங்க இந்த எக்கோ சேம்பர் பியர் பிரஷர். இந்த பியர் பிரஷர் எப்படி டெவலப் ஆகுது சொன்னா, நீ வந்து 2 பேருமே முதலாளிகள் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் முதலாளி தான், மும்பை இந்தியன்ஸ் முதலாளி தான். பட் அவங்களுக்கு அடிக்கோடு 2 பேரும் பெரிய பணக்காரங்க தான். 2 டீம் ஐபிஎல் டீம் 7 எடுக்கிற அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்களா? 20 கோடியா? இப்போ எத்தனை கோடி இருக்கு ஒரு டீமுக்கு டோட்டல்? அதெல்லாம் 135 தாண்டி போயிடுச்சு இல்லையா? அவ்வளோ கோடி செலவு பண்ணி தான் ரெக்ரூட் பண்றாங்க பிளேயர்ஸை. அப்புறம் 2 பேருமே ஈக்குவலா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு 500 கோடி, சென்னை சூப்பர் கிங்ஸ் 200 கோடிலாம் கிடையாது. எல்லா டீமுக்கும் ஒரே இதுதான், அப்படிதான் இருக்கு. ஆனா என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அம்பையர் வரைக்கும் வாங்கிடுவாங்க, ஏன்னா அது அம்பானி டீம். அப்ப இது ஏதோ வந்து சாதாரண சென்னையில கிராமப்புறத்துல சவுத் சென்னையில இல்லைன்னா வந்து ஏதோ கிராமப்புறத்துல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடுற மாதிரியும், அதோட ஓனர் வந்து இந்த டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரியும், அம்பானி மட்டும் அம்பையரை விலைக்கு வாங்குற மாதிரியும்
இதுதான் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட் பண்ற ஒரு ஐபிஎல்ங்கிறது ஒரு பிசினஸ், ஒரு பியூரான ஒரு பிசினஸ். நீ வந்து சென்னை தமிழ்நாட்டுல இருந்து ஏன் சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ணல? அதான் சொல்றேன். இந்த என்ன சொல்றது, நீங்கள் ஒரு உண்மையான இந்திய அந்த மாதிரி நம்ம லைக் செய்யவும், நீங்க வந்து கோலிக்கு சப்போர்ட் பண்ணாதான் லைக் பண்ணுங்க, தோனிக்கு சப்போர்ட் பண்ணாதான் ரீட்வீட் பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா அந்த கில்ட் கிரியேட் பண்றது. அதேதான் நான் அதுதான் வரேன். இப்போ இதுலயே பார்க்கும்போது இந்த ஐபிஎல் மாதிரியே அடுத்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்ல டீ சாப்பிடலாமா? உங்களுக்கு டீ வேணும்னா நீங்க போய் சாப்பிட போறேன். ஆனா என்னன்னா நான் ஒரு நாளைக்கு 20 டீ குடிப்பேன். சுகர் வந்து செத்து இப்போ ஒன்றும் இல்லை, ரத்தம் வந்துடும். அதான் நீங்க அது ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ உங்களுக்கு பிடிக்குதுன்றக்காக நீங்க சாப்பிட்றீங்கன்றத எனக்கு என்ன மாட்டு கருத்து. ஆனா நீ டீ சாப்பிட மாட்டியா? அந்த மாதிரி நீ உனக்கு பிடிக்கும்னா நீ சாப்பிட்றா, என்ன ஏன்டா ஃபோர்ஸ் பண்றன்ற மாதிரி. நீ டீ சாப்பிடலன்னா நீ எங்க இருக்கா? அப்புறம் ஒரு ஃபுட் பிளாகர் வந்து பீஃப் சம்பந்தமா போடுறாருன்னு வச்சுக்கோ, நீ சாப்பிடலையான்னு கேட்டவன் ஏன் நீ பன்னிக்கறி போடக்கூடாது? பீஃப் மட்டும் நீங்க சொல்றீங்களா? சொல்ல முடியாது. டேய் முட்டா பயலே. இந்த இடையில நான் கூட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்து நான் வீகன்னு ஒன்று சொன்னாங்க. நான் வீகன் அப்படின்னா என்னன்னா நான்வெஜ்ல சிக்கன் சாப்பிட்டு வரான், ஆனா வந்து மத்ததெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது பண்ணையில வளர்க்குறாங்களா, இது வந்து பரிசுத்த ஆவியில வளர்க்குறாங்களா? நான் வீகன் பால் ஐட்டம் சாப்பிட மாட்டாரு, அதனால அவர் வீகனா இருக்காரு. ஆனா நான்வெஜ் சாப்பிடுவாரு. நாய்க்கு சிக்கன் பிடிச்சிருக்கு. இதே மாதிரி முன்னாடி இன்னொன்று ட்ரெண்ட் ஆச்சுன்னா எக்டேரியன் வெஜ் சாப்பிடுவாராம், ஆனா எக் மட்டும் சேர்த்திப்பாராம். ஓகே, இந்த மேங்கோ ட்ரீம்ஸ் படத்துல சொல்லுவார்ல, since when did egg become vegetarian? இந்த மாதிரி I can't eat grass. அதான் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பியர் பிரஷருக்குள்ள மாட்டிக்க, இதுவும் ஒரு டைப் ஆஃப் மேனிபுலேஷன் தான். கண்டிப்பா ஷவர்மா ட்ரெண்ட் ஆச்சு. ஷவர்மா சாப்பிடுறியா? அப்புறம் என்னடா பார்த்தா ஷவர்மா சாப்பிட செத்து போறாங்க. அந்த மாதிரி டீன்னு இல்ல, டீ காஃபி ஓகேவா, எது மார்க்கெட்ல வந்து ரீச் பண்ணனும்னு நினைக்கிறாங்களோ இது. ஆனா இது இந்த மேனிபுலேஷனோட ரிசல்ட்டா நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு காலத்துல ஒவ்வொரு முக்குலயும் ஐயங்கார் பேக்கரி இருந்ததை நம்ம கண்டிப்பா பார்க்க முடியுது. ஆனா ஐயங்கார் பேக்கரினா உண்மையாலுமே ஐயங்கார் மதுரவி இருந்தானே அது வந்து கூரை போட்ட கடையா கூட இருக்கலாம். இல்ல பொதுவா பேக்கரிஸ் இருக்கும், நம்ம அதாவது உண்மையா பேக் பண்ற பேக்கரிஸ் இருக்கும். ஆனா இப்ப இந்த டீ அடிக்ட், காஃபி அடிக்ட் அந்த மாதிரியான ட்ரெண்டான காரணத்தினால நம்ம வீதி எங்கும் இப்போ வந்து நம்ம டீ ஃப்ரான்ச்சைஸும் காஃபி ஃப்ரான்ச்சைஸும் பார்க்க முடியும். டீ பாய், அப்புறம் கெஃபேஸ் நிறைய அந்த காஃபி கொடுக்கறது, கஃபே மெல்லோ. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ், ஸ்டிக் ஐஸ். அந்த ஸ்டிக் ஐஸ் அவன் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு வரும்போது அந்த ஒரு பிராண்டு தான் இருக்குது. இப்போ அதே ஃபார்மேட்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிராண்டு காம்படிஷன் இருந்தாங்க. இப்படி ஷவர்மா, மந்தி, இப்போ இந்த ஸ்டிக் ஐஸ் பிரியாணி இருந்தபடி, அப்புறம் ஷவர்மா, மந்தி, இப்படி பெட்டி அப்படி போயிட்டு இருக்கு. இந்த ஐஸ் போயிட்டு இருக்கு. இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மேனிபுலேஷன், சோஷியல் மீடியா மேனிபுலேஷன் எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு இளையராஜா சாங்கு, அதுவே ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷன். ஒரு இளையராஜா சாங்கு, நல்ல சோனு மலை பஜ்ஜி, இந்த மாதிரி கண்டென்ட்ல ஒரு நல்ல ஒரு மியூசிக் ஒன்று போட்டுக்கிட்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல நான் இந்த கடைக்கு போனேன், அது அந்த ஒரு ஹஸ்கியான ஒரு டோன் வரது தெரியும். கண்டிப்பா நீங்க இந்த வீதிக்கு போனீங்கன்னா அதேதான் அப்படின்பா. சரி, நான் அவனுக்கு போய் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி எங்க கடை இருக்கு, எங்க கடையில வந்து சாப்பிட்டு வீடியோ போடுங்கன்னு சொன்னான். 5000. அதாவது வந்து அவருக்கு வந்து பேமெண்ட் 8000 கொடுத்துடணும். 8000. ஓகே, டெவலப் ஆயிட்டாங்க. சொல்றது அப்ப அவனுக்கு 10,000 15,000 தான் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவன் சாப்பிட்ற ரைஸ் ஃப்ரீயா கொடுத்துடணுமா? அது கூட கொடுத்துடலாம். அது போக அவர் பார்சல் வாங்கிட்டு போவாராம். இதெல்லாம் டீலிங் ஓகேனா அட்வான்ஸ் உடனடியாக 50%. ஆமா, அப்புறம் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல பின்னாடி உணவு சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்காக சோசியல் மீடியாக்குள்ள நாங்க அடி வாங்கிடக்கூடாதுன்றக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து உடல்நிலை சரியாதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக பார்சல் வாங்குறோம். இதை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா எப்படி? தப்பு சொல்றேன், இது ஒரு பிசினஸ் ஃபார்மா பயன்படுத்துறது தப்பு இல்லை. சோசியல் மீடியாவை டிஜிட்டல் வேர்ல்டா இருக்கும்போது
அதாவது டிஜிட்டல் வேர்ல்டு இந்த சென்ஸ் மீடியாவில் அதாவது சோஷியல் மீடியா வரக்கு முன்னாடி ஆடுனா நமக்கு பர்டிகுலராக இருக்கும். அதான் இங்கே பிரச்சனை. சீரியல்களுக்கு நடுவே கன்டென்ட் கிரியேஷன்ங்கிற பேர்ல உனக்கு தெரியாதா இங்க பேர் இப்படி இருக்கு. அதேதான் எனக்கு அந்த பிசினஸ்க்கு சம்மந்தம் இல்லப்பா. இதுதான் நீ இதை நீ மீடியாவில் கொடுக்க முடியுமா? உதாரணத்துக்கு ஐ படத்துல சங்கர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பாட்டுல எல்லா பொருளும் கொண்டு வராரு. கண்டிப்பா அது அந்த கைண்ட் ஆஃப் அது ஒரு காலத்துல நாடகத்துல ஹார்லிக்ஸ் பாட்டில் காமிக்கிறது. இப்ப சீரியலையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரத்துல என்னன்னா அமாம் சோப் தெரியற மாதிரி ஒரு லாங் ஷாட் ஒன்று வச்சுட்டு அப்புறம் இந்த சீரியலுக்கு ரெண்டுவே கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மேட்ச்ல இன்டர்வல் டைம்ல கொக்கோலா குடிக்கிறது. அதான் இதெல்லாம் இத அப்படியே என்ன பண்ண வைக்கிறான். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்ற, டக்குனு உன் பக்கத்து வீட்டுல போய் பாரு, அங்க ஒரு துணி கடை இருக்கா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வளக்கடா மாப்ள துணியை பார்த்தேன்னா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா பார்க்கும்போது அக்கௌண்ட் இருந்துச்சு. என்னன்னா இது ஆட் முதல்ல செலிபிரிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன எல்லாரும் செலிபிரிட்டிஸ் ஆயிட்டாங்க. அதாவது செலிபிரிட்டிஸோட கிரெடிபிலிட்டி மக்கள் மத்தியில டவுன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு கோக் ஒரு பெரிய அடி வாங்குச்சு. நம்ம ஊர்ல கோக் எப்படி வாங்குச்சுன்னா இந்த இதுல தாமிரபரணி பிரச்சனை ப்ரொடெஸ்ட் ஜல்லிக்கட்டு அந்த கோக் எடுத்து பாத்ரூம்ல எல்லாம் ஊத்தி கழுவு. இப்படி எல்லாம் நம்ம பசங்க அது ஒரு காலத்துல அண்ணனே என்ன கோக்கலமரம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு இதுதான். அப்ப என்னன்னா நீ எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை விற்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. அப்பாஸ் ஆர்பிக் விளம்பரத்துக்கு வந்ததுனால அவருக்கு சினிமா கேரியரே போயிடுச்சு அப்படின்னு அவரே சொல்ற மாதிரி சுத்தமாகல. அதான் மேட்ரு. அந்த ஆக்டர் மேல இருக்க கிரெடிபிலிட்டினால தான அது வாங்குறோம். அப்ப இப்ப என்னன்னா உனக்கு கிரெடிபிலிட்டியே இல்ல. நான் ப்ரமோஷனே பண்ணலீங்க. இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்ல போனா என்ன சண்டை நடக்குது? ஆட் தான் இப்ப இருக்கு. டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் என்ன சண்டைனா ஊடையில நன்னால வந்தா எனக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு, அதனால நீ பேட் பண்ணாதேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நீ இவ்வளவு நாள் பேட் தானே வாங்கிட்டு இருக்க அப்படின்னு ஓனர் சொல்றாரு. எனக்கு அந்த சேனலுக்கு சம்பந்தமே இல்லை. திடீர்னு பார்த்தா 80 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்னு ஒருத்தர் சொல்றாரு. 15 கோடிக்கு சேனல் PS5 தூக்கிட்டேன். ஒன்றும் புரியல. நான் பார்த்தேன்டா ஜியோல ரீசார்ஜ் விலை உயர்த்திட்டான். பிஎஸ்என்எல்க்கு தாவலாமா 15 கோடி. அதான் வருத்தப்படா வாய்ப்பு 2 கோடி. இதுதான் நம்மளை என்கேஜ் பண்ற மெத்தடே சோஷியல் மீடியா. ஒரு பிஸ்னஸ் ஆகும் அல்லது நீ ஒருத்தனுக்கு இது பண்ண மாடலிங் டைப் ஆஃப் சொல்ற, நீ அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு பர்சன். பட் நம்ம சொல்கிறோம் எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவுடைய ஃபோரம் ரொம்ப முக்கியமான சில சேஞ்சஸ். நான் பார்க்குறது பர்சனலாக ஏன்னா நான் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் 2008-09 இலங்கை வார் பயங்கரமாக போச்சு தமிழில். இப்போ அங்கே நடக்கிற விஷயத்தை இங்கே கொண்டு வரதுக்கே வார் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயங்களை கலெக்ட் பண்ணதை கொண்டு வர முடியும். டேப்ஸ் தான். பட் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இல்லை, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை பெருசாக எதுவும் வெளியே வரதில்லை எனக்கு தெரிஞ்சு. பட் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இல்லை, இஸ்ரேலோட அட்ராசிட்டிஸ் இப்போ நடந்தால் இந்த செகண்டே வெளியே வருது. நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்ம இப்போ பங்களாதேஷில் நடந்ததாக இருக்கட்டும், மணிப்பூரில் இருந்ததாக இருக்கட்டும், அந்த சோசியல் மீடியாவோட பவர் இல்லைன்னா அங்கே அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே நம்ம யாருக்கும் தெரியும். நடக்குதா? இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ஒரு முக்கியமான ஹேண்டில்ஸு, உதாரணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஃபாலோ பண்ணுற ஹேண்டில்ஸே ஃபேக் நியூஸ் போடுவாங்க. ஃபேக் நியூஸ் அதாவது உண்மை மாதிரியே போடுவான். அதாவது இந்த மெயின் கேம்ப்ல தான் ஹிட்லர் சொல்லுவாரு, நீ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை கலந்து போய் சொல்றாஜா, பொய்யா சொல்லாத. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கிறானுங்க. அந்த இன்சிடென்ட் கோர் தீமை விட்டுட்டு இவனுங்களோட விஷயத்த போடுறது அது பயங்கரமா இருந்துச்சா. உதாரணத்துக்கு திருப்பதி லட்டு வந்தபோது ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரே நாடு ஒரே அம்மா. இது அம்மா அம்மா ஆமா என்ன கணக்கு கேளு. ஒரு லட்டு அம்மா அம்மா என்ன லட்டு வாங்கி கொண்டு எங்க அம்மா கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகி பல லட்ச ரூபாய் செலவாகி ஆயி அப்படின்னு போட்டுருந்தாருங்க. ஏன்னா அதுல அந்த மாட்டு கொழுப்பு அந்த சம்திங் ஒன்று சொன்னாங்க இல்லையா, நாட் ப்ரூவன். அப்ப அந்த விஷயத்த ஒருத்தன் போனா அப்படியே காப்பி பண்ணி போட்டா பல அம்மாக்களுக்கு இப்படி ஆயிருக்கு. அம்மா பாசம் பாரத மாதா ஒரே அம்மா. அப்ப சோஷியல் மீடியால இப்போ நான் ரெகுலரா எங்கேஜ் ஆயிருக்கிறதுனால 4 பேர்த்த பிடிச்சி திட்டுறேன் பிடிக்கிறேன், இல்லை நான் அவங்களோட சண்டை கட்டுறேன், என்னடா போய் பேசுறேன்னு சொல்லும்போது அதே மாதிரி இருக்க மற்ற போஸ்ட் எனக்கு வருது.
நான் சும்மா தான் வரேன்னா ஒரு போஸ்ட் வந்து ஒரே ஒருத்தரோட அம்மா சம்மந்தமாக போட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அவர் போயிடுவார். பட் இப்படி இது வந்து கட் காப்பி பேஸ்ட்டு, இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சென்ஸ் வந்து தெரியாதுல்ல. புரியுதா நான் சொல்றது? எனக்கு புரியுது. ஸோ அதுதான் சொல்கிறேன். அப்போது ஒரு புறம் சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஒரு கிரேட்டர் இன்இக்வாலிட்டிக்கு எதிராக பேசுகிற ஒரு நல்ல இடமாகும். இன்னொரு பக்கம் யார் கையில் வந்து அந்த மீடியாவுடைய பவர் அத்தாரிட்டி இருக்கோ அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும் பேச வைக்கிற ஒரு கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணுறது. டேரெக்டாக ஆர்டர் போட்டால் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கண்டிஷன்ஸை கிரியேட் பண்ணுறது, புறச்சூழலை அந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறது வெளியில். அதாவது நமக்கு மெயினாக இருக்கிறத விட வெளியே இருந்து அந்த ப்ரெஷர் கொடுத்தாவே உருவாக்குறது. ஒன்றும் இல்லைப்பா, ஷூ போட்டோம்ல, ஷூஸ் முதல்ல எல்லாம் என்ன ஷூஸ் யூஸ் பண்ணுவோம்? பேட்டா ஷூஸ்டா, செப்பல் இல்லடா தம்பி, ஷூ. என்ன ஷூ? ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் ஆக்ஷன். ஆமா ஆமா ஆமா, கேஷுவல்ஸ் நார்மலான கேஷுவல் யூஸ் பண்ணுவோம். பட் நீ நோட் பண்ணியா ஸ்னீக்கர்ஸ் டெவலப் ஆச்சு. ஆமா, ரெட் ஸ்னீக்கரா போட்டுட்டு இருந்தாங்க, ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் போடுறாங்க. இன்னொரு என்கிட்ட போயிட்டு இருக்கு. ஆமா, பேகி பேண்ட்ஸ். இப்போ பேகி பேண்ட்ஸ், கொரியன் ஃபிட். அவன் எல்லாரும் ஒயிட் கலர்ல ஸ்னீக்கர்ஸ் போடுறாங்க. வேண்டாம், கொரியன் வேண்டாம், அன்சமிதா அரிகத்தோ. எல்லாரும் வந்து ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ் போடுறாங்க, நானும் ஒயிட் கலர்ல போடுறேன். ஸோ வந்து ஒரு விஷயத்தை மொனோபொலி ஆக்குறது இதுதான். சட்டைனா இந்த பிராண்ட் என்ன. இதுலயும் இன்னொரு நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த மாதிரி வித்தியாசமா ஸ்னீக்கர்ஸ் போடுறதோ பேகி பேண்ட் போடுறதோ அவன் வித்தியாசமா தெரியும். இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாரும் அப்படி இருக்காங்க, நம்ம யூனிக்கா இருக்கோம். செப்பல் போட்டா என்ன நீங்க வந்து சாதாரணமா இருக்கீங்க. வெரி குட், ரொம்ப டப்பான் அவ்வளவுதான் கதை. ஓகே, அடுத்து என்னன்னா, நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி இல்ல பல ஆர்கனைசேஷன்ஸும் ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இந்திய நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அந்த எலெக்ஷன்ஸோடைய முடிவை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலும் கூட கடைசி நேரத்தில் வரைக்கும் நார்மலாக நம்மளுடைய ஏற்கனவே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மீடியாஸ், அதாவது நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ப்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க முன்னாடியே, எலெக்ஷன் முன்னாடியே ப்ரீ எக்ஸிட் போலில் அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க. போஸ்ட் எக்ஸிட் போல் அந்த ப்ரீ எக்ஸிட் போல் வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புளை மேனிபுலேட் பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சர்வே படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி நம்ம சொல்லணும்னா டிஎம்கே தான். டிஎம்கேயோட ஐடி விங் வந்து சோசியல் மீடியா செக்டாரில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஆட் வந்து எவ்வளோ டைமில் புஷ் ஆயிருக்கு அப்படின்னா, 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 98 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎம்கேவோட ஆட் புஷ் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுங்கிறது கண்டிப்பாக ஆசிலேட் ஆகக்கூடிய ஒரு ஓட்டிங்ஸ் தான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எந்த தமிழகோடி அவன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரான், அது அவனுக்கு இன்னும் வரல. எலெக்ஷன் ப்ராக்டிஸே கிடையாது. எப்படி கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். கேண்டிடேட் எப்படி இருக்கும், எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட எக்ஸாமுக்கு அவனுக்கு ஒரு இது இருக்கு. நீ வந்து மிட் டர்ம் வைக்கிற ப்ராக்டிகல்ஸ், அவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிற ப்ராக்டிஸ் இருக்கு அவனுக்கு வந்து செமஸ்டர் வர. ஸோ வந்து அப்படி எந்த ப்ராக்டிக்ஸுமே இல்லாத ஒரு யங் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செல்பி சொன்ன மாதிரி திரும்ப அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் எஃபியில் ஏதோ ஒரு வகையில் அவனை வந்து இவர் நமக்கு தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு நபரை ஆட்ஸ் மூலமா புஷ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் அவனோட மெமரியில அந்த ஃபேஸையோ அந்த சின்னத்தையோ ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிற. நான் சொல்றது யங் ஓட்டர்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன். அப்படி இல்லாம நம்ம நேஷனல் லெவலில் இந்தியன் லெவலில் பார்க்கும்போது பிஜேபி அண்ட் காங்கிரஸ் பண்ண வேலையும் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்து மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் மீடியாவில் ரொம்ப முக்கியமான வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிங்கிறத வாட்ஸ்அப் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ரூட்ஸ் எஸ், வேர்கள் எல்லா இடத்துலையும் அவன் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கான்னா, சர்ப்ரைசிங் பார்க்கக்கூடிய விஷயம். நீ எல்லாத்தையும் ஒரே குரூப்ல போட்டேன்னா ஒரே மாதிரி பண்ண முடியாது. எப்படி சேம்பர் பண்றான், அதான் எக்கனாமிக்கலா சேம்பர் பண்றான். இப்போ அவன் அதை எப்படி எடுத்தான் பாருங்க. கரண்ட் பில் எடுக்கிறான். கரண்ட் பில் எடுத்து 100 ரூபாய்க்கு கரண்ட் பில் கட்டறவன்லாம் ஒரு லிஸ்ட் கொண்டு வரான். அது கரண்ட் பில்ல கட்டாதவங்க. இது நல்ல மெத்தடா இருக்கு செக்ரிகேஷன் பண்றது. கட்டறனா உன்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மெஷின் கிடையாது. 100 ரூபாய்க்கு மேல
பண்றேன்னா நீ ஒரு மிடில் கிளாஸ் ஒன்னு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் ஏதோ ஒண்ணு மட்டும் இருக்கு. சோ அந்த செக்ஷன் அப்படியே ஃபில்டர் பண்ணி அடுத்து ஏசி வச்சிருக்கவன். இப்போ இந்த 100 ரூபாய் கட்டறவன் என்னன்னா சோத்துக்கு வழி இல்லாதவன் தானே. கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து நான் இந்த மானியம், மோடியின் அந்த மானியம் தெரியுமா, மோடியின் இந்த மானியம் தெரியுமா, முத்ரா லோன் தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட்டா காங்கிரஸோட திட்டங்கள் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு தெரியுமா, உங்ககிட்ட இருக்க மாடை புடிங்கிரும், இல்ல 2 வச்சிருந்தா புடிங்கிரும். அப்படி இல்ல 2 பேருமே சொல்றேன். அப்புறம் என்னன்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ள காங்கிரஸ் பில்ல அது பண்ணிட்டாங்க. அதனால எம்எஸ்எம்இ செக்டார் எப்படி ஆச்சு? அப்படி இன்னைக்கு காஷ்மீர் பிரிஞ்சு போனதுக்கு காரணமே நேருதான். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நேரு வந்து தனி சிகரெட் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா அப்படிங்கிற பிரச்சாரம் எல்லாம் கண்டிப்பா மோடி வந்து தனி மேடத்துக்கு சிகரெட் வாங்கிட்டு வந்தாரு. நேரு மோடி வந்து காளான் வாங்கிட்டு வந்தாரு. தைவான் காளான் தான். நாட்டுப்பட்டுன்னு என்ன தெரியுமா, தைவான்ல இருந்து காளான் வாங்கி சாப்பிடுறா நாட்டுப்பட்டு. இங்க இருந்து மாட்டை வெட்டி அங்க அனுப்பிடுறது. அப்ப என்னன்னா நம்ம பேசிட்டு இருந்த முக்கியமா நீங்க இங்க போய் அப்ப என்னன்னா இந்த மீடியாவை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு என்ன விஷயத்தை கொடுக்கணும். இவனுக்கு ஒருத்தனுக்கு வந்து கரண்ட் பில் விலைய வந்து மானியத்தை பத்தி அவனோட லைஃப் ஸ்டைல ஒட்டுன டிமாண்ட்ஸை வந்து பிரீச் பண்றது, அதை ஃபீட் பண்றது, திருப்பி ஃபீட் பண்ணி. நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க தொழில் வளங்கள் உயர்ந்துச்சு. யாருக்கு? கரண்ட் பில் 40,000 மேல கட்டுறவங்க. பயங்கரமா வந்து ஏன்னா அவன் தொழில் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். இந்த பக்கம் வந்து என்னது முத்ரா லோன் கொடுக்குறான். யாருக்கு? ஏன்னா அவன் லோன் வாங்குற மாதிரி அப்படி இல்லைன்னா விஸ்வகர்மா இருக்கு, செப்பல் தைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபில்டர் பண்ணி அந்த ரூட்ஸ் மூலியமா நீங்க ஏன் வந்து ஒரு பக்கமே நின்றுறீங்க? காங்கிரஸ் அந்த டைம்ல பண்ணக்கூடிய என்னன்னா அவங்க வந்தாங்கன்னா விஸ்வகர்மாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லு. காங்கிரஸ் அப்படி சொன்னுச்சு. காங்கிரஸுக்கு பிரச்சனை என்ன நான் பாக்குறேன்னா, பிஜேபி இருக்கக்கூடிய அளவுக்கு ரூட் லெவல் கிடையாது, வாட்ஸ்அப் சுத்தமா கிடையாது. இந்தியாவில் எந்த பார்ட்டிக்கும் கிடையாது. இருக்கு, நான் இல்ல காலத்துல ஸ்டேட் பார்ட்டிஸா இருக்கக்கூடிய காங்கிரஸ் சரி டிஎம்கே ஏடிஎம்கே கூட எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் அப்படி இருக்கான்னு. ஏடிஎம்கே வந்து ரொம்ப கம்மி தான், ஆனாலும் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீ வந்து எந்திரிச்சோடனே போனை பாக்குற, போன்ல குறிப்பா வாட்ஸ்அப் பாக்குற. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. டைரக்டா அவங்க எந்த இடத்துலயுமே அவங்களோட பார்ட்டியோட நேம்ல அந்த இதை செலுத்துறது பண்றது இல்ல. சமூக அம்பாலின் அருளால் அம்பால வித்ராஜ சொல்றேன். அப்புறம் வந்து என்னன்னா திருப்பூரால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன பண்ணாங்கன்னா ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் வந்து குரூப் சேர்த்துறாங்க. ஏன்னா ட்ரெயின் டைம் தான் டிலே இருந்தா போடுறாங்க. ட்ரெயின்ஸ் குறித்த அப்டேட் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு அப்டேட் இப்படி வந்து ஆட்கள். இப்ப வேலை வாய்ப்பு அப்டேட் இருக்கிற குரூப்ல என்ன பண்றாங்கன்னா வேலை தேடிட்டு இருக்காங்க. யாரு? அங்க இருக்கவங்க. இப்ப 20 வருஷமா அங்க வந்து மாணிக் சர்க்கார்ங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நல்லாவே பண்ணிருக்காரு. பெட்டர் திரிபுராவோட ஹிஸ்டரியில ஒரு பெட்டர் ரூலிங் அந்த 20 இயர்ஸ். அவர் ஆட்சியில வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க. கவர்மெண்ட் வேலையெல்லாம் காசு கொடுத்துட்டாரு. அது வந்து அங்க அந்த ஜியோகிராஃபி எப்படி, அதனாலதான் உங்களுக்கு வேலை கிடைக்கல. அந்த ஜியோகிராஃபி எப்படி இருக்குன்னா, பெங்காலி பேசுற பீப்புள்ஸ், அப்ப வந்து ட்ரைபல்ஸ், அதுல வந்து பெங்காலிஸ்க்கே அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவரு பெங்காலி. ட்ரைபல்ஸோட ஓட்டை போலரைஸ் பண்றதுக்காக. அது எந்த குரூப்ல நடக்குது? பிஜேபி குரூப்ல இல்ல, வேலை வாய்ப்பு கொடுத்து அப்டேட். அப்புறம் என்ன பண்றான், இந்த ட்ரெயின் அப்டேட்ஸ் குரூப்ல என்ன பண்றான்னா, இந்த ரயில்வே ட்ராக் போட்டது இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாரு. அப்ப டைரக்டா வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து டெவலப், அதாவது இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டெவலப் பண்றது வந்து. அதான் நான் இப்போ கூட இந்த இதுக்கு பாட்காஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்தேன். டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு என்னன்னா, இந்த நீங்க சொன்னது கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான், இல்லாத ஒரு விஷயத்தை அங்க இருக்குன்னு நம்ம பாட்காஸ்ட் பண்ணலங்கிறனால நம்ம ஃப்ரீக்வெண்டா ஃபோன் யூஸ் பண்ணல. ஏன்னா நாட்டுக்கு ஒரு 100 டைம் பார்த்தோம். கண்டிப்பா அதுல நம்ம வாட்ஸ்அப்ல போயிருப்போம். அது எந்த அளவுக்கு இப்போ வாட்ஸ்அப்ல மாறிடுச்சுன்னா, அது சேனல்ஸ் நிறைய விஷயங்கள் ஃபீச்சர்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு மாஸ் மீடியான்ற இதை விட்டுட்டு சோசியல் மீடியான்ற இதுக்கு வருது. டைரக்டா நம்ம பீப்புள் கூட நம்ம யாருன்னே தெரியாத கூட கனெக்ட் பண்ண முடியும்.